என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யும் ஆறே. வேதங்களில் பழமையானது ரிக்வேதம். ரிக்வேதத்தில் அதிதி என்கின்ற பெண் தெய்வம் தேவர்களின் தாய் என்ற குறிப்பு உள்ளது. திதி குறிப்பிடாமல் தோன்றி பிரபஞ்சத்தை காத்தருள்பவள் என்று பொருள். அதிதி என்றால் விருந்தினர் என்றும் பொருள். ஒரு கிராமத்துக்கு வந்து காளி அதிதியாய் அந்த ஊருக்கு அனுகிரகம் செய்து அங்கேயே கோயில் கொண்டு அருள் புரிகின்ற அற்புத தலம். வாரத்தில் 2 நாட்கள் மட்டுமே திறந்திருக்கும் சக்தி வாய்ந்த ஸ்தலமானது திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை மட்டுமே திறந்திருக்கும் இக்கோயில் பெரம்பலூர் அருகிலுள்ள சிறுவாச்சூர் என்ற இடத்தில் அருள்பாலிக்கும் மதுரகாளியம்மன் கோயில். தீராத நோய் நொடியால் துன்பப்படுபவர்கள், தீராத கடன் கொண்டவர்கள், எதிரிகளால் துன்பப்படுபவர், தீய பழக்க வழக்கங்களால் வீணானவர்கள் என துக்கப்படுபவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி நன்மை பெறும் தலமாக சிறுவாச்சூரில் இருக்கும் மதுரகாளி என அன்போடு அழைக்கப்படும் மதுரைக்காளி பற்றி காணலாம். சிறுவாச்சூரில் செல்லியம்மன் என்னும் கிராம தெய்வத்தை பில்லிக்காரன் என்ற மந்திரவாதி அதர்வண வேதம் முழுமையும் அறிந்து தேவதைகளை ஆட்டிவிக்கும் வல்லமை பெற்று மக்களை துன்புறுத்தி செல்லியம்மனையும் தனக்கு ஏவல் செய்யுமாறு பணித்தான். அவனது அக்கிரமத்தை அழிக்கவே அன்னை காளி அதிதியாய் வந்து இரவு தங்கி அரக்கனை வதம் செய்து செல்லியம்மனையும் மக்களையும் துன்பத்திலிருந்து மீட்டாள் என்பது வரலாறு. பிற ஆலயங்களிலிருந்து மாறுபட்ட சில வழக்கங்களை கொண்டது இக்கோயில். ஆலயத்திற்குள் விநாயகரை தவிர வேறு பரிவார தெய்வங்கள் கிடையாது. இங்கு பிரதான நெய்வேத்தியம் மாவிளக்கு. மக்கள் அரிசியை இங்கே கொண்டு வந்து ஆலயத்தில் இடித்து தயார் செய்துதான் படைக்கின்றனர். இக்கோவிலின் ஸ்தல விருட்சம் மருதமரம். ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த ஸ்தலமும் இங்கேதான். காஞ்சி பெரியவரின் குலதெய்வமும் இவளே. மகா பெரியவரின் நண்பர் ஸ்ரீ செம்மங்குடி முத்துசுவாமிகள் ஜெயங்கள் உண்டாக சக்தி வாய்ந்த ஜெய மதுராஷ்டகம் என்ற துதியை பாடியுள்ளார். எண்குண ரூப வர்ணனையை கூறும் இந்த துதியை 3 முறை பாடினால் துர்சக்திகள் நீங்கி இன்பமே சூழும், எல்லா நலன்களும் சித்திக்கும். ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த இத்தலத்தின் சிலையானது சிம்மத்தின் மீது 4 அடி உயரத்தில் வடக்கு திசை நோக்கி உடுக்கை, பாசம், சூளம், அட்சய பாத்திரம் ஆகியவற்றை தன் திருக்கரங்களில் ஏந்தி பக்தர்களுக்குள் அருள்பாலிக்கின்றாள் மதுரை காளி. குழந்தையின்மை, திருமணத்தடை, வியாபாரத்தில் லாபம் அடைய அன்னையனின் அருள் பெற்று செல்ல வாருங்கள். வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்றுச் செல்லுங்கள். வாழ்க வளமுடன்.